ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலைஸ் ஹோம் கிச்சன். வாங்க, இன்றைக்கி நம்ம சேனலில் ஆப்பம் ரெசிபி பார்க்கலாம். ஆப்பத்துக்கு கொண்டக்கடலை குருமா, தேங்காய் பால், வெஜிடபிள் குருமாலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் இன்றைக்கி தக்காளி குருமா தான் பண்ணியிருக்கேன். குயிக்காக ஈஸியாக செஞ்சலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டே முதல் நாளே ஆப்பத்துக்கு ஊற வைக்கணும். நான் 1 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். இது கூட 1 டம்ளர் இட்லி அரிசி, இல்லாட்டி நீங்கள் பொன்னி அரிசியும் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் பொன்னி அரிசி தான் ஆட் பண்ணியிருக்கேன். மொத்தம் 2 டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு 1/4 டம்ளருக்கு கம்மியாக உளுந்து போட்டிருக்கேன். இது கூட கொஞ்சம் வெந்தயம் போட்டு நல்லா 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி ஒரு 5 மணி நேரம் ஊற வைக்கணும். நான் ஈவினிங் ஒரு 4 o'clock ஊற வச்சேன். இப்போ நைட் 9 மணி ஆச்சு. ஒரு 5 மணி நேரம் ஆச்சு. நல்லா ஊறிடுச்சு. நான் கொஞ்சமாக போட்டங்காட்டி மிக்சிலேயே அரைச்சிக்கிறேன். இப்போ ஒரு கைப்பிடி அளவு சாதத்தை எடுத்து மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். ஆப்பத்துக்கு சாப்பாடு போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், பதுன்னு. இதுக்கு பதிலாக நீங்கள் அவளும் கூட ஊற வச்சு கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு ஊற வச்சு போட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அவள் ஊற வச்சா போதும். இப்போ ஃபஸ்ட்டு சாப்பாடை அரைச்சிட்டேன். ஏன்னா அங்கங்கே நின்றுக்கு ஒட்டுக்கா போட்டு அரைச்சோம்னா ஒரு ஓட்டு ஓட்டி விட்டு அது கூட நான் இதை 2 ட்ரிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிட்டேன். பாருங்கள், நல்லா பொதுன்னு வரும் ஆப்பம். மாவு பாருங்கள், நான் ஊற்றுறப்பே அப்படி நல்லா பஃபியாக வருது. இப்போ இது கூட உப்பு ஆட் பண்ணி ஒரு 8 மணி நேரம் இல்லாட்டி 10 மணி நேரம் நல்லா புளிச்சு வரணும். ஆப்பத்துக்கு மாட்டுற மாவு நல்லா கலக்கி விடுங்க. கையிலேன்னு கூட நல்லா கலக்கி விடுங்க, அப்போ தான் நல்லா புளிச்சு வரும். நான் 9 மணி ஆச்சு நைட்டு. இந்த டைமில் மிக்சியில் போட்டு ஒரு 10 நிமிஷத்தில் அரைச்சி வச்சுட்டேன். நான் இது கூட தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறேன். இது காலையில் ஊற்றுறதுக்கு முன்னாடி தேங்காய் பால் ஆட் பண்ணால் போதும். நான் காலையில் ஒரு 8 o'clock நல்லா புளிச்சிருந்தது. 10 மணி நேரம் ஆச்சு. மழை பெய்யறதுனால ஒரு 10 மணி நேரம் ஆயிடுச்சு எனக்கு புளிக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா புளிச்சு வந்துருச்சு. இது கூட நான் கொஞ்சம் தேங்காய் பால் அரைச்சி கலக்கிக்கிறேன். இப்போ பாரு, ஆப்பம் ஊற்றலாம். இந்த மாதிரி ஓட்டையாக வந்தால் தான் ஆப்பம் சூப்பராக இருக்கும். திருப்பி போடாமையே ஒரு சைடே வேக வச்சு க்ளோஸ் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக ஆப்பம் ரெடி ஆயிரும். நீங்கள் ரொம்ப அரைச்சிங்கன்னா ஊற்றுற அளவுக்கு மட்டும் தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க. மீதியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஊற்றுறப்போ தேங்காய் பால் ஊற்றினா போதும். இப்போ அதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் தக்காளி குருமா பண்ணியிருக்கேன். ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பட்டை 2, கிராம்பு, ஏலக்காய் போட்டிருக்கேன். கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க. என்கிட்ட பிரிஞ்சி இலை தீர்ந்துருச்சு, அதனால் போடல. ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஒரு 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடலாம். உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். நான் எப்போது வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்குவேன், அது மாதிரி கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். இப்போ வெங்காயம் ரொம்ப வதங்கி வரணும்னு அவசியம் இல்லை. வெங்காயமெல்லாம் தக்காளி குருமாவுக்கு கொஞ்சம் க்ரன்ச்சியாக கடிக்கிற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் ஜீரகம். இப்போ நான் பெரிய சைஸ் தக்காளி 3 எடுத்திருக்கேன். சின்னதாக இருந்தால் 4 கூட எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி ரஃப்பாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி ஒரு அளவுக்கு வதங்கியாச்சு. இது கூட நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம். 2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டு மசாலாவோட பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். நம்ம கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணி வேக வச்சுக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நம்ம கொஞ்சம் கடிக்கிறதுக்கு க்ரன்ச்சியாக இருக்கும், முழுசாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு. இப்போ இது வேகறதுக்குள்ளே சைடில் ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். நான் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் குழம்புக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது கூட 4 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, சோம்பு ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கசகசா. நான் பொட்டுக்கடலை ஆட் பண்ணுறேன் இன்றைக்கி. உங்களுக்கு தேவைப்பட்டால் வேர்க்கடலை இல்லாட்டி முந்திரி பருப்பும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்பு போட்டால் ரொம்ப ரிச்சாக நல்லாயிருக்கும். இதெல்லாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார் கழுவின தண்ணியும் ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க.
நம்ம இறக்கி வைக்கிறப்ப குருமா திக்காயிரும். அதனால் நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த ஸ்டேஜில் உப்பு காரமெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தக்காளி இருக்கணும். அப்போ தான் கடித்து சாப்பிட்றதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் குருமா. இப்போ க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கூட நல்லா கொதிக்க வைங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. மேலால் கொத்தமல்லி தழை தூவி நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். எல்லாமே கரெக்டாக இருந்தது. இந்த அளவுக்கு தண்ணி மாதிரி இருந்தால் தான் இறக்கி வச்சா திக்காயிரும் கிரேவி. இப்போ கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். ஆப்பத்துக்கு இந்த மாதிரி குருமா இல்லை தேங்காய் பாலும் கூட ரொம்ப சூப்பராக இருக்குது. தேங்காய் சட்னி கூட நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்தது ஆப்பம். இப்போ ரெடி ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிடுறேன். இந்த கிரேவியும் ஆப்பமும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.